ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எளிதாக வளரக்கூடிய சித்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சித்திரத்தை வளர்த்து எப்படி அதன் மூலம் நம்ம வருமானம் பார்க்குறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சித்திரத்தைனா என்ன, சித்திரத்தையால் நமக்கு என்ன மருத்துவ பயன் கிடைக்கும், மாடி தோட்டத்துக்கு பால்கனி தோட்டத்துக்கு தொட்டி எப்படி தயார் பண்ணணும், சித்திரத்துக்கு மண் கலவை எப்படி தயார் பண்ணணும், என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளவு நேரம் வெயிலில் வைக்கணும், எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், எப்படி ஊற்றணும், எவ்வளவு நாளில் இந்த சித்திரத்தை அறுவடை பண்ணலாம், மூலிகையை எப்படி பதப்படுத்தி சேமிக்கணும், கடைசியாக மாடி தோட்டத்திலிருந்தே இதை வளர்த்து எப்படி வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்திரத்தை செடி இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூலிகை செடி. இதுக்கு சீன இஞ்சி அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. இது சுமார் 5 அடி உயரம் வர நிமிர்ந்து வளரக்கூடியது. இதோட இலைகள் நீளமா பச்சையா ஆரோக்கியமா இருக்கும். செடியிலிருந்து கொத்து கொத்தா பக்கவாட்டு கிளைகள் படர்ந்து வளரும். இதோட வேர் பகுதியில கிழங்குகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். இந்த கிழங்குகள் பரவுறதால அதிலிருந்து புதிய செடிகள் பக்கவாட்டா முளைச்சு வளரும். அதாவது ஒரு தாய் செடியிலிருந்தே நிறைய குட்டி செடிகள் இயற்கையா உருவாகும். இது நமக்கு இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சித்திரத்தையில முக்கியமா 2 வகைகள் உண்டு. சித்திரத்தை மற்றும் பேரத்தை அப்படின்னு 2 வகையுமே சளி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்லது. இதோட வேர் கிழங்கு மிகவும் கடினமா இருக்கும். குறுமிளகு மாதிரி ஒரு தனி வாசனை உடையது. சித்திரத்தை நூற்றாண்டுகளா மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டு வர்ற மூலிகை. பண்டை காலத்துல சன்னியாசிகள் துறவிகள் இத உணவிலும் மருந்திலும் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது அடர்ந்த காடுகள்ல இயற்கையா வளர்ற செடி. ஆனா இது பாரம்பரியமிக்க ரொம்ப எளிதா வளரக்கூடிய செடிங்கிறதால வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையும் பால்கனி தோட்டத்திலையும் நல்லா வளர்க்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற முக்கியமான பகுதி, சித்திரத்தையால நமக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் கிடைக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். சளி இருமல் ஜுரத்துக்கு நல்ல மருந்தா இது பயன்படுது. சித்திரத்தை ஓமம், கடுக்கா, மிளகு, திப்பிலி மாதிரி மூலிகைகளை சம அளவுல எடுத்து பொடி பண்ணி தேனோட கலந்து சாப்பிட்டா மூக்கடைப்பு, சளி தொல்லை, மூச்சு விட முடியாம நில, ஜுரம், வறட்டு இருமல் ஆகியவை குணமாகும். ஆஸ்துமாக்கும் மூச்சிறைப்புக்கும் ரொம்ப பயன்படுது. வாய் ஆரோக்கியத்திற்கும் ஒரு சிறு துண்டை வாயில எடுத்து போட்டுட்டா வாய் நாற்றம் நீங்கும். ஈறுகளில் ஏற்படும் நோய் தொற்றும் குணமாகும். மூட்டு வலி, எலும்பு பலத்துக்கு இது உதவுது. உடல் ஆரோக்கியத்திற்கும் குடல் புண்ணு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இது உதவுது. அலர்ஜிக்கு எதிரான தன்மை உடையது. சித்திரத்தையில உள்ள அலர்ஜி எதிர்ப்பு தன்மை அலர்ஜி தொடர்பான நோய்களை குணப்படுத்தும். இது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. எந்த மூலிகையையும் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதல்ல. நோய் வந்தப்போ ஒரு சித்த மருத்துவரின் ஆலோசனையோட இதை பயன்படுத்துவதே சரியான வழி. இந்த சித்திரத்தையை நடுறதுக்கு முன்னாடி மாடி தோட்டம் அல்லது பால்கனி தோட்டத்தில் எப்படி மண் கலவை, எப்படிப்பட்ட தொட்டி தயார் பண்ணணுன்றத பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயமா தொட்டி தேர்வு. வீட்டில் இருக்கிற பழைய பெயிண்ட் பக்கெட், பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது கடையில் கிடைக்கிற க்ரோ பேக்ஸ் இதெல்லாம் நல்லா பயன்படுத்தலாம். சித்திரத்தை பக்கவாட்டா பரவி வளர்ற செடி என்பதால அகலமான ஆழமான தொட்டி தேர்வு பண்றது ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் 1.5 அடி ஆழமும் அகலமும் இருந்தா போதும். 2வதா தொட்டியில கீழே பக்கம் ஒரு சின்ன தொலை போட்டா போதும். இது தண்ணீர் தேங்காம வடிஞ்சு போக உதவும். வேர் அழுகாம இருக்க இது ரொம்ப முக்கியம். 3வதா தொட்டியை வைக்கிற இடத்தை முடிவு பண்றதுதான். இதை முடிவு பண்றதுக்கு முன்னாடி சித்திரத்துக்கு எவ்வளவு வெயில் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை அடுத்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். பொதுவா மாடி தோட்டத்துல அதிக பாரம் வைக்க கூடாதுங்கிறதால மண் தொட்டி, சிமெண்ட் தொட்டி மாதிரி கனமான தொட்டிகளை தவிர்த்து லேசான க்ரோ பேக் அல்லது பிளாஸ்டிக் ட்ரம்களை பயன்படுத்துறது நல்லது. இப்போ சித்திரத்தைக்கு மிக முக்கியமான விஷயம் மண்கலவை. இந்த மண்கலவையை பத்தி பார்க்கலாம். சித்திரத்தை இஞ்சி குடும்ப செடியா இருக்கிறதால லகுவான நல்ல நீர் வடியக்கூடிய மண் தேவை. மண் இறுகி போயிருந்தா வேர் சரியா சுவாசிக்க முடியாம செடி நல்லா வளராது. அதனால மண் கலவையை கீழ்கண்ட விகிதத்துல தயார் பண்ணலாம். 1 பங்கு சாதாரண தோட்டத்து மண், நல்லா வேர் பிடிப்பு தன்மைக்கு இது உதவும். 1 பங்கு தென்னை நார் கழிவு, கொக்கோபிட், இது மண்ணை லகுவா வச்சுக்க, நீரை நல்லா தேக்கி வச்சுக்க உதவும்.
மண்புழு உரம் ஒரு பங்கு எடுத்துக்கங்க. இது செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். இந்த மூன்றையும் நல்லா கலந்துக்கணும். கலந்த பிறகு மண் பார்க்க கருப்பு நிறமா பொலபொலப்பா இருக்கும். இந்த மண் கலவையை தொட்டியில 4ல் 3 பங்கு வரைக்கும் நிரப்பணும். முழுசா நிரப்பக்கூடாது, ஏன்னா நீர் ஊற்றும் போது வழிஞ்சு போயிரும். ஒரு முக்கியமான விஷயம், மண் கலவை தயாரான உடனே நடவு பண்ணக்கூடாது. மண் கலவையை தொட்டியில நிரப்பிட்டு 1 வார காலத்துக்கு அப்படியே ஆற விடணும். அதனால மண்ணில் இருக்கிற வெப்பம் தணிஞ்சு செடி வேர் பிடிச்சு நல்ல சூழல்ல வளர உருவாகிறதுக்கு ஏதுவா இருக்கும். சில பேர் இந்த விஷயத்த மறந்துடுவாங்க. நாங்க மண்ணை எல்லாம் கலந்து ஒரு 15 நாளுக்கு மேலாக எல்லாம் கலந்து ஓரமா மொத்தமா வச்சுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியா அந்த 25 லிட்டர் வாட்டர் கேன்ல நிரப்பணும். இப்போ சித்திரத்தை வளர்றதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும்ன்றத பார்க்கலாம். சித்திரத்தை நல்லா வளர சரியான நேரத்துல சரியான உரம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அடி உரமா நடவு பண்றப்பவே நம்ம மண் கலவையோட மண்புழு உரத்தை நல்லா கலந்து கொடுத்துடணும். இதுதான் செடிக்கு ஆரம்ப ஊட்டச்சத்தை கொடுக்கும். வளர்ச்சி கால உரம் செடி நட்ட பிறகு ஒவ்வொரு 20 முதல் 25 நாளுக்கு ஒரு முறை மண்புழு உரம் அல்லது கம்போஸ்ட் உரத்தை செடியின் வேர் பகுதியில 1 பிடி அளவு போட்டு லேசா மண்ணை கொத்தி விடணும். மண்ணை கொத்தி விடாம வெறுமனே உரம் போட்டா அது மண்ணோட நல்லா கலக்காது. இயற்கை திரவ உரங்கள் வளர்ச்சிக்கு உதவும் விதமா மாட்டு கழிவு நீர், பஞ்சகவ்யா இல்லைன்னா கடலை புண்ணாக்கு, ஊற வச்ச நீரை நம்ம நார்மல் தண்ணியோட கலந்து மாசத்துக்கு ஒரு முறை ஊற்றணும். இது இயற்கை வளர்ச்சி ஊக்கியா வேலை செய்யும். பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு முறையை பார்க்கலாம். சித்திரத்துக்கு பொதுவாக பூச்சி தொல்லை குறைவுதான். ஏன்னா ஏதாவது பூச்சி தொல்லை தெரிஞ்சா வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது மஞ்சத்தூள் பிளஸ் வேப்பிலை அரைச்ச கரைசலை தண்ணீரோட கலந்து செடி மேல தெளிக்கலாம். இது இயற்கையான ரசாயனம் இல்லாத பூச்சி கட்டுப்பாடு முறை. கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரசாயன உரங்கள் சித்திரத்தைக்கு தேவையே இல்லை. மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த மூலிகைக்கு இயற்கை உரமே சிறந்தது. ஏன்னா ரசாயன கலந்த மூலிகை மருத்துவ குணத்தை குறைச்சிடலாம். நெக்ஸ்ட், எவ்வளவு நேரம் வெயில் தேவைன்னு பார்க்கலாம். சித்திரத்துக்கு நிழல் பகுதி ரொம்பவும் விரும்புகிற செடி. இது இயற்கையா அடர்ந்த காடுகள்ல மரங்களுக்கு அடியில வளர்ற செடிங்கிறதால நேரடி கடும் வெயில் இந்த செடிக்கு ஏற்றது அல்ல. வீட்டோட பின்புறம் இல்லைனா நிழல் நிறைஞ்ச பால்கனி பகுதியில வச்சா நல்லா வளரும். தினமும் 2 முதல் 3 மணி நேரம் லேசான காலை வெயில் அல்லது வெளிச்சம் கிடைச்சாலே போதும். மதிய வெயில், அதுவும் கோடை காலத்து கடும் வெயில் நேரடியா படாத மாதிரி பார்த்துக்கணும். இலைகள் கருகிரும், செடியும் வாடிரும். தொட்டிய வெயில் அதிகமா படுற இடத்துல வச்சிருந்தீங்கன்னா ஒரு நெட் அல்லது ஷேட் நெட் மூலமா 50 to 60% வெயிலை கட்டுப்படுத்தி செடிக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கலாம். இப்போ தண்ணீர் எப்படி ஊற்றணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. சித்திரத்தை இஞ்சி குடும்ப செடிங்கிறதால மண் எப்பவுமே லேசா ஈரமா இருக்கணும். ஆனா தண்ணீர் தேங்கி நிற்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை முறை ஊற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதாரணமா காலை நேரத்துல ஒரு முறை தண்ணீர் ஊற்றுறது சிறந்தது. வெயில் காலத்துல மண் வேகமா காயுதுன்னு தெரிஞ்சா மாலை நேரத்துல ஒரு தடவை தண்ணீர் ஊற்றலாம். மழை காலத்துல தண்ணீர் அளவை குறைச்சு மண் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றணும். எப்படி ஊற்றணும்ன்ற பார்க்கலாம். தண்ணீர் வேகமா ஊற்றாம வேர் பகுதியில மெதுவா ஊற்றணும். இதனால மண் அரிச்சு போகாம இருக்கும். இலைகள் மேல நேரடியா தண்ணீர் ஊற்றுறத தவிர்க்கணும். இது இலைகள்ல பூஞ்சான் நோய் வர வாய்ப்பை உண்டாக்கும். எப்போ ஊற்றக்கூடாதுன்றத பார்க்கலாம். பகல் நேரத்துல வெயில் உச்சத்துல தண்ணீர் ஊற்றுறத தவிர்க்கணும். இது மண்ணுல வெப்பத்தை அதிகப்படுத்தி வேற பாதிக்கும். வடிகால் உறுதி செய்யணும். தொட்டியில கீழே துளை மூலம் தண்ணீர் வடிஞ்சு போகுதான்னு சரியா பார்த்துக்கணும். தண்ணீர் தேங்கினா வேர் அழுகிரும், செடி செத்து போயிரும். அதனால மண் கலவையில மணல் அல்லது கூழாங்கற்கள் கலந்திருந்தாலும் நல்லது. ஒரு எளிய சோதனை, விரலை மண்ணுக்குள்ள 1 அங்குலம் ஆழத்துக்கு விட்டு பாருங்க. மண் காயாம இருந்தா தண்ணீர் ஊற்றுங்க. ஈரமா இருந்துச்சுன்னா தண்ணீர் ஊற்றாதீங்க. இப்போ எத்தனை நாள்ல சித்திரத்தை அறுவடை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சித்திரத்தை நட்ட சுமார் 1 வருடம் கழிச்சுதான் முழுமையா முதிர்ச்சி அடையும். இது ஒரு நீண்ட கால மூலிகை. செடியோட இலைகள் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறமா மாற தொடங்கும் தருணத்துல, அதாவது ஏறக்குறைய 10 to 12 மாதம் ஆனப்போ அறுவடைக்கு தயார்னு புரிஞ்சுக்கலாம். அறுவடை பண்ணும்போது செடியோட வேர் பகுதியை மெதுவா தோண்டி எடுக்கணும். கிழங்குகள் காயம் ஏற்படாம
கவனமா எடுக்கணும். இந்த வேர்க்கிழங்கு தான் மருத்துவ குணம் நிறைஞ்சது. குறுமிளகு மாதிரி ஒரு தனி வாசனை உடையது. முழு கிழங்கையும் எடுக்காம கொஞ்சம் கிழங்கு பகுதியை மண்ணுல அப்படியே விட்டுட்டா அதிலிருந்து அடுத்த செடி தானா வளரும். இப்படி பண்ணா ஒவ்வொரு வருஷமும் புது நடவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பதப்படுத்தணுன்றத பார்க்கலாம். கிழங்கை எடுத்த உடனே நல்லா தண்ணீர்ல கழுவி மண் முழுசா நீங்கும் வரை சுத்தமா கழுவி எடுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி நிழல்ல நல்லா காய வைக்கணும். நேரடி வெயில்ல உலர வச்சிங்கன்னா வாசனை மருத்துவ குணமும் குறையும். நல்லா உலர்ந்த பிறகு மிக்சியில அரைச்சு பொடியா ஆக்கி காற்று புகாத பாட்டில்ல அடைச்சு வச்சா மாசக்கணக்குல கெடாம சேமிச்சு வச்சுக்கலாம். இதுல மாடி தோட்டத்திலிருந்து இதன் மூலமா எப்படி வருமானம் பார்க்கலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாருக்கும் முக்கியமான கேள்வி, சித்திரத்தை மூலமா எப்படி வருமானம் பார்க்கலான்னு தான். ஒன்று, மூலிகை பொடி விற்பனை. சித்திரத்தை கிழங்க உலர வச்சு சுத்தமா பொடியாக்கி சின்ன சின்ன பேக்கெட்ல அடைச்சு உள்ளூர் சந்தை, சித்த மருந்து கடைகள் இல்லைனா ஆன்லைன் மூலமா விற்கலாம். ரசாயனம் இல்லாம ஆர்கானிக் முறையில வளர்ந்த மூலிகை பொடிக்கு இன்னைக்கு நல்ல மவுசு இருக்கு. 2, செடிகளை விற்பது. சித்திரத்தை கிழங்கு மூலமா எளிதா இனப்பெருக்கம் ஆகிற செடிங்கிறதால உங்களுக்கு கூடுதலா வளர்ற செடிகள் மற்றும் கிழங்குகளை தோட்ட ஆர்வலர்களுக்கு நேரடியா இல்லைனா நர்சரிகளுக்கு விற்கலாம். இது குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய வழி. 3வது விதம், மொத்த வியாபாரம் இல்லைனா ஏற்றுமதி வாய்ப்பு. சித்திரத்தை மாதிரி மூலிகைகளுக்கு அலோபதி மற்றும் ஆயுர்வேத மருந்து நிறுவனங்கள்ல நல்ல தேவை இருக்கு. வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி ஆகுது. உங்களோட விளைச்சல் அதிக அளவு அதிகமானா உள்ளூர் மூலிகை வணிகர்களை அல்லது சித்த மருந்து நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நீங்க ஏற்றுமதி செய்து வருமானம் பெறலாம். 4வதா, மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகள். வெறும் மூலிகை பொடி மட்டும் இல்லாம சித்திரத்தை தேன் கலவை, சித்திரத்தை துவையல் மிக்ஸ் அல்லது சித்திரத்தை சேர்ந்த மூட்டுவலி எண்ணெய் மாதிரி எளிய வீட்டு தயாரிப்புகளா மாற்றி விற்றாலும் மூலப்பொருளை விட அதிக மதிப்பு கிடைக்கும். 5, சமூக ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வும் விற்பனையும் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் மாடித்தோட்ட வளர்ப்பு பயணத்தை ஃபோட்டோவா வீடியோவா பதிவு பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பகிர்ந்தா இயற்கை ஆர்வம் உள்ள வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. மூலிகை வளர்ப்பு பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. 6வது விதமாக எப்படி இன்கம் பண்ணுறது. நைஸ் டே. ஆரம்பத்தில் 8ல இருந்து 10 தொட்டிகளில் மட்டும் வளர்த்து செலவு எவ்வளோ ஆகுது, லாபம் எவ்வளோ கிடைக்குது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவம் கிடைச்ச பிறகு மாடித்தோட்ட இடத்தை முழுசாக பயன்படுத்தி உங்களோட விளைச்சலை அதிகப்படுத்தி வருமானத்தை பார்க்கலாம். இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. பொறுமையும் தொடர்ச்சியான கவனிப்பும் இருந்தாலே போதும். வெற்றிக்கான முதல் முக்கிய காரணம் இதாக இருக்கும். நண்பர்களே, சுருக்கமாக பார்த்தோம்னா சித்திரத்தை நம்ம மாடி தோட்டம், பால்கனி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் எளிதாக வளரக்கூடிய ஒரு மூலிகை. இது வெறும் சளி, இருமல், மூட்டு வலி மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுக்குற இந்த செடியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்த்து நீங்கள் அதிக லாபம் பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.